verbs and adverbs. வினைச்சொற்கள் மற்றும் வினையுரிச் சொற்கள். Today I play with Bhavana, then I eat mangoes. பிஹு, நீ என்ன செய்கிறாய்? அக்கா, நான் இன்றைய எனது நாளை பற்றி நாட்குறிப்பில் எழுதுகிறேன். இதனால் எனது எழுத்து பழக்கம் மற்றும் திறன்களை மேம்படுத்திக் கொள்வேன். அது மிகவும் நல்ல பயிற்சி. ஆனால் நீ வகுப்பில் கற்றுக்கொண்டதை மறந்துவிட்டாயா? வினைச்சொற்கள் மற்றும் காலங்கள், அதாவது verbs மற்றும் tenses போன்றவை நாம் கடந்த கால வாக்கியத்தில், அதாவது past tense எழுதும்போது play என்பது played என்று மாறுகிறது. ஆமாம், எனவே play என்பது played என்று ஆகிறது. நான் மறந்துவிட்டேன். அற்புதம். அப்படியானால் eat என்பது eated ஆகிறது. இல்லை பிஹு, நான் உனக்கு மீண்டும் நினைவூட்டுகிறேன். சில verbs விதிகளை பின்பற்றுகின்றன. அவை ரெகுலர் verbs என்று அழைக்கப்படுகின்றன. சில முற்றிலும் மாறுபடுகின்றன. அவை irregular verbs என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக, play என்பது played என்று மாறுகிறது. இது ஒரு ரெகுலர் verb. இன்னும் சில உதாரணங்களை பார்ப்போம். ஆனால் eat என்பது ate என்று மாறுகிறது. இது ஒரு irregular verb ஆகும். இன்னும் சில உதாரணங்களை நான் இங்கே எழுதுகிறேன். I played with Bhavana. I ate mangoes. I ran to the shop. I took a coin from Amma. நன்று. இப்போது நீ ரெகுலர் மற்றும் irregular verbs-ஐ சரியாக பயன்படுத்துகிறாய். I walked quick to the shop. நீ எப்படி நடக்கிறாய்? Quick. உண்மையில் சரியான வார்த்தை quickly ஆகும். எனவே வாக்கியம் இப்படி இருக்க வேண்டும். I walked quickly to the shop. Quickly என்பது ஒரு adverb மற்றும் நீ எப்படி நடக்கிறாய் என்பதை இது நமக்கு சொல்கிறது. ஒரு செயல் எப்படி, எப்போது அல்லது எங்கு நடக்கிறது என்பதை adverbs நமக்கு சொல்கின்றன. எப்படி, how, quickly, slowly, clearly, carefully, generally முதலியன. உதாரணம், I walked quickly to the shop. எப்போது, when, yesterday, today, now, then, later முதலியன. உதாரணம், I went to school yesterday. எங்கே, where, here, everywhere, nearby, inside, outside முதலியன. உதாரணம், I looked everywhere for my bag. அக்கா, எனக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கிறது. பரவாயில்லை, நான் உதாரணம் சொல்கிறேன். முதலில் ஒரு செயல் எவ்வாறு செய்யப்படுகிறது என்று பார்ப்போம். Quickly அல்லது slowly என்பது போலவா? ஆமாம், சரியாக. இன்னும் சில உதாரணங்களை கேள். அந்த கேள்விகளுக்கு கிளியர்லி பதில் சொன்னான். ராகவ் அலமாரியை கேர்ஃபுல்லியாக திறந்தான். நாங்கள் ஜெனரலி 9 மணிக்கு வகுப்பை தொடங்குகிறோம். இப்போது ஒரு செயல் எப்போது நடக்கிறது என்று பார்ப்போம். ஓ, yesterday மற்றும் today என்பது போலவா? ஆமாம். உதாரணமாக, நான் now தூங்க விரும்புகிறேன், அதாவது இப்போது. அவர்கள் yesterday கிளம்பினர், அதாவது நேற்று. நான் இன்று ஏர்லியாக எழுந்தேன், அது அதிகாலையில். இப்போது ஒரு செயல் எங்கு நடக்கிறது என்று பார்ப்போம். Here மற்றும் there என்பது போலவா? ரொம்ப சரிதான். இந்த உதாரணங்களை பார். வாருங்கள், இங்கே உட்காருங்கள், அதாவது என்னுடன் here உட்காருங்கள். அவள் அருகில் அமர்ந்திருந்தாள், அதாவது நியர்பை. குழந்தைகள் வெளியே விளையாடுகிறார்கள், அதாவது அவுட்சைடு. ஆமாக்கா, இப்ப எல்லாமே எனக்கு தெளிவாகிவிட்டது. இங்க பாரு பிஹு, ஒரு verb என்பது அரிசி அல்லது ரொட்டி போன்றது. இது பிரதான உணவு. ஒரு adverb என்பது பருப்பு, காய்கறிகள் அல்லது சட்னி போன்றது. இது பிரதான உணவை சுவையாக ஆக்குகிறது. ஆமாம் அக்கா, verb என்பது ஒரு ஆக்ஷன் வேர்ட் என்று பொருள். ஒரு adverb எப்படி, எப்போது அல்லது எங்க ஆக்ஷன் நடந்தது என்பதை குறிக்கிறது. இப்ப உனக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். இதோ ஒரு சிறிய சேலஞ்ச். முதல் 2 கேள்விகளில்
நீ வேர்பை பாஸ்ட் டென்ஸாக மாற்ற வேண்டும். அடுத்த 3 கேள்விகளில் நீ அட்வர்ப்ஸ்களை சேர்க்க வேண்டும். இதோ என் பதில்கள். அற்புதம். நன்றி அக்கா. இப்போது நான் என் நாட்குறிப்பில் தெளிவாகவும் கவனமாகவும் எழுதுவேன்.